இப்போ நிறைய இடத்துல வந்து லைக் ஓகேப்பா ஆடிஷன்லாம் பக்காவா நடத்தி முடிச்சாச்சு, நீங்கள் தான்ப்பா அந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா லைக் இந்த பணம் மோசடிகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி அந்த வலையில் நீங்கள் மாட்டிருக்கீங்களா அது மாதிரி இருந்துச்சு? ஆமாம், எங்கிட்ட நிறைய பேர் ஸ்டார்டிங் டயத்தில் உங்களுக்கு ஒரு 10 வருஷம்னா 2015 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பெருசாக தெரியாது சினிமா பற்றி, சினிமா எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த டயத்தில் எங்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர், இந்த மாதிரி பணம் கொடுங்க உங்களாம் செகண்ட் ஹீரோவை போடுறேன். இது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், சார் நீங்கள் பணம் கொடுக்காம நான் நடிக்கிறேன், பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன் நான். மறுபடியும் விடாமல் ஒரு 2 நாள் 3 நாள் கால் பண்ணுவாங்க. எவ்வளோ கேட்பாங்கண்ணே உங்களுக்கு? ஏதாவது கேட்டிருக்காங்களா காசு? எங்கிட்ட ஒரு 3 லேக் பக்கம் கேட்டாங்க. ஓகே. இல்லை சார் அந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே? இப்போ திடீர்னு சொல்லும் போது வாய்ப்புக்காக டக்குன்னு அப்படியா டக்குன்னு சில பேர்லாம் வந்து இருக்கிறதாச்சும் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணிட்டு, அது மாதிரி ஏதாவது கொடுத்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க பணத்தை வச்சு ஷூட்டிங் கொஞ்சம் ஒரு 5 நாள் 10 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு அவங்க எஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.